ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலவச தையல் இயந்திரம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத வீடியோவில் பார்ப்போம் வாங்க. உங்கள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, அதில் TNEGA அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இதில் வந்து பயனாளர் உள் நுழைன்னு இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் அதை ஓகே பண்ணிங்க. ஓகே பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே கேப்ஷா கொடுத்து லாகின் பண்ணிங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் போய்ட்டு சோசியல் வெல்ஃபேர் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதை ஓகே பண்ணுங்கள். கொடுத்ததில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை ஓகே பண்ணிங்க. கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. யார் அப்ளிகண்ட்டோ அவங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணிங்க. அதாவது அவங்க ஆல்ரெடி ஏதாவது சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ரெஜிஸ்ட்ரேஷன் கேன் நம்பர் இருக்கும், ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து ஆதாரில் உள்ள டீட்டெயில் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன், அதனால் அவங்க மொபைல் நம்பர் கொடுத்து கீழே ப்ரொசீட் கொடுக்குறேன். கீழே அவங்க நேம் இருக்கும், அவங்களுடைய கேன் நம்பர் இருக்கும். அது ஆல்ரெடி நான் வந்து 2-3 சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கனால கீழே கேன் நம்பர் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அப்ளிகண்ட் அப்ளை பண்ணுறவங்களுக்கு எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அவங்க டீட்டெயில் எந்த நம்பர் கேன் நம்பர் இருக்கோ அதை ஓகே பண்ணிங்க. நான் அவங்க நேமில் உள்ளதை கேன் நம்பரை ஓகே பண்ணிக்கிறேன். கீழே சென்ட் OTP கொடுக்குறேன். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு OTP வரும், அந்த OTPயை அப்ளை பண்ண வேண்டியதான். OTPயை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. இதில் ஏதாச்சும் எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் எடிட் கேன் இருக்கும் சென்டரில், அதை கொடுத்து எடிட் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா ப்ரொசீட் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கேன் நம்பரில் அந்த அப்ளிகண்ட்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. கொடுத்துட்டு கீழே வந்து விடோன்னு இருக்குங்களா, விடோ கொடுத்துங்க. அவங்க விடோவா இல்லை டிஸ்ட்ரிக்டட் விடோவா, ஆனால் என்னவும் கொடுத்துட்டு அதை கொடுத்துங்க. அவங்களுடைய ஆண்டு வருமானத்தை அதில் ஃபில்அப் பண்ணுங்கள். இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும், அதனால் ஆண்டு வருமானம் என்ன இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்கோ அதை அப்படியே ஃபில்அப் பண்ணிங்க. கொடுத்துட்டு கீழே டியூனோ டைலரிங் இருக்குது, அதாவது டைலர் தைக்கச்சிருந்த அவங்களுக்கு டைலர் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா, அது கண்டிப்பாக டைலர் சர்டிஃபிகேட் வேணும், அதனால் கீழே எஸ் கொடுத்துங்க. அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா அந்த குடும்ப உறுப்பினர்கள், அதாவது அவங்க குடும்ப உறுப்பினர்களாக யாருக்கும் டைலரிங் தெரியும் அல்லது நான் ஆல்ரெடி தையல் மிஷின் வாங்கியிருக்காங்கன்னா அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுத்துங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துங்க. ரைட் சைடில் டைலரிங் தெரிஞ்சால் எஸ் கொடுங்க, ஏன்னா சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். லெஃப்ட் சைடில் வீட்டில் யாராச்சும் தையல் மிஷின் வாங்கியிருந்தாங்கன்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, லோனா நோன்னு கொடுத்துருங்க. அடுத்து கீழே வந்தீங்கன்னா விண்ணப்பத்தை தராத அப்ளிகண்ட் வந்து ஹேண்டிகேப்டாக இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துங்க. அந்த ஹேண்டிகேப்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும், ஊனமுற்றோர் கார்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும், அந்த நம்பரை ரைட் சைடில் அந்த கார்டு ஐடி கார்டு நம்பர் இருக்குல்ல அதில் கொடுத்துங்க. அப்படி இல்லை ஊனமுற்றோர் இல்லைன்னா நோ கொடுத்துங்க. நான் நோ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கேப்ஷா கீழே இருக்கும் பாருங்க, அதாவது பாக்ஸ் இருக்கும், கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் பாருங்க, செக் பாக்ஸு, அந்த பாக்ஸை ஓகே கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்த டாக்குமெண்ட் அப்லோட் பேஜுக்கு வாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் அது 72,000க்குள்ளார தான் இருக்கணும். அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணி ஆப்ஷன் செலக்ட் கொடுத்து இன்கம் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு அந்த இடத்துல டாக்குமெண்ட் நம்பரில் 1ன்னு கொடுத்துங்க. இதை நீங்கள் PDF எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நார்மலாக JPEG எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனால் டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்கணும். மொபைலில் எடுத்திங்கன்னா க்ராப் பண்ணி JPEG வச்சு அப்லோடு பண்ணிங்க. சிஸ்டத்தில் பண்ணிங்கன்னா PDF மாற்றிங்க. PDF மாற்றினாலும் சரி, JPEG மாற்றினாலும் டாக்குமெண்ட் நல்லா தெளிவாக இருக்கணும். மொபைலில் பண்ணிங்கன்னா க்ராப் பண்ணிங்க, நல்லா க்ராப் பண்ணி நல்லா தெளிவாக. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் 1ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துடலாம். ஆட் டாக்குமெண்ட் அதில் வந்து இன்கம் கொடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்து வீடியோ சர்டிஃபிகேட் கொடுங்க. அடுத்தது ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உங்கள் ஃபோட்டோ, இது 4 கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக பேமெண்ட்டு கேட்கும். அதுவே பேமெண்ட்டு நீங்கள் இதெல்லாம் நான் அப்ளை பண்ணிட்டேன், நீங்களும் அதே மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து அப்ளை பண்ணிடுங்க. ரேஷன் கார்டு கொடுத்துருங்க, அட்ரஸ்க்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே கொடுத்துட்டு பேமெண்ட் பேஜுக்கு வந்துடும். இதை கொடுத்துட்டு பேமெண்ட் கொடுங்க. இப்போ பேமெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அடுத்த பேமெண்ட் பேஜுக்கு போகும். அடுத்தது கொடுத்துட்டு அடுத்தது ஓகே கொடுங்க.
ஓகே கொடுத்துட்டு கீழே அந்த பாக்ஸ் இருக்குங்களா, அந்த பாக்ஸை கொடுத்துட்டு மேக்கே பேமெண்ட் கொடுங்க. இங்கே வந்தீங்கன்னா நான் கியூஆர் கோடு பயன்படுத்திக்கிறேன். கியூஆர் கோடு ஓகே கொடுத்துட்டு கீழே பீம் யூபிஐ இருக்குங்களா, யூபிஐ கொடுத்துட்டு கீழே ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு வரும். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பணம் கட்டின ரெசிப்ட் வரும். அடுத்தது அதே பேஜுக்கு போங்க. கொடுத்துட்டு அங்கே செக் ஸ்டேட்டஸ், அது அப்ளிகேஷன் சப்மிட் இருக்குங்களா, அதை கொடுத்தீங்கன்னா கீழே ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள். கொடுத்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டஸ் இருக்குதோ ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா வியூ டாக்குமெண்ட், கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம்.